வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளி வரலட்சுமி நோன்பு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பூர்ண கொழக்கட்டை ஒன்று பார்க்க போறோம். ஸ்வீட் கொழக்கட்டை, அதுக்கப்புறம் வந்து முந்திரியும் பாதாமும் சேர்த்து ஒரு பாயசம், குடமிளகா சாம்பார், கோவக்காய் கறி. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கொழக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி. நான் வந்து 2 கப்பு மாவு எடுத்துட்டு அதுக்கு ஒரு 4 கப்பு தண்ணி விட்டு கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். நம்ம அரைச்சி பண்ணுற மாதிரி நல்லா நீட்டாக பண்ணிடலாம். இது மாவு பச்சரிசி ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கலரணும். அதே மாதிரி தான் இருக்கும். நல்லா மாவு வந்து கொழக்கட்டை சொப்பு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே வரும். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான் சும்மா ஒரு 2 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய். கரைச்சி மாவை இது அப்படியே விட்டுருலாம். மாவு நல்லா வேகணும் இல்லையா? ஸோ அதனால் தண்ணியில் நல்லா வெந்துடும். ஆமாம், சிம்மில் வச்சே கலருங்க. பாருங்க, நல்லா ஒட்டாமல் பந்து மாதிரி வந்துடுதா? இப்போ இந்த பக்கம் வந்து துணி வந்து ஈரம் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே போட்டு மூடி வச்சிடணும். நம்ம மூடி வச்சுருங்க ஈர துணி போட்டு. இப்போ அடுத்தது வந்து நம்ம பூர்ணம் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அதாவது 2 கப்பு தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 4 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன், 2 கப்பு வெல்லம் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், 4 கப்பு தேங்காய் ரெடியாக இருக்குது. இந்த பேனில் வந்து நெய் விட்டுருக்கேன். நெய்யில் ஒரு பிரட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நெய்யில் ஒரு 2-3 நிமிஷம் பிரட்டிண்டா போதும். இதை எடுத்து வச்சிடலாம். அதே பேன்லேயே வெல்லம் வந்து 2 கப்பு வெல்லம் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இதில் ஏலக்காய் பொடியும் பச்சை கற்பூரமும் சேர்த்துடலாம். பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை நல்லா நசுக்கிட்டு போடுங்க. அப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம். வெள்ளைக்கரசல் நல்ல ஒரு கொதி வந்துடுது. இப்போ தேங்காயை சேர்த்துடலாம். சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். மேலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருவோம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து இழுத்து பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா அந்த பூர்ணம் கொஞ்சம் ஆறணும். அதுக்குள்ளே இது ரெடி பண்ணிடலாம். நம்ம தட்டில் வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். விடலை, தடவிருக்கேன். அதில் இழுத்து பிசைஞ்சிப்போம். கட்டி இல்லாமல் இருந்தால் தான் நல்லா வரும் கொழுக்கட்டை சொப்பு பண்ணுறதுக்கு. மேல் மாவுக்கு உருட்டி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஏன்னா உள்ள பூர்ணம் வச்சாச்சு. மூடிடலாம். இதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஆமாம், மோதகம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். இந்த பக்கம் இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. வேகட்டும். அடுத்த செட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, இதுவும் வந்து வெந்திருக்கும். நல்லா வெந்திருக்கு பாருங்க, கண்ணாடி மாதிரி வந்துருக்கா? ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஆறட்டும். எடுத்துடலாம்.
கொழக்கட்டை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் சேர்த்து பாயசம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 15 பாதாம் பருப்பு நல்லா வெந்நீரில் ஊற வச்சு அதுக்கு மேல் தோலிலாம் எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 15 முந்திரி பருப்பும் ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாதாம் முந்திரி அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச விழுது கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும், ஏன்னா வந்து வேகணும். அது மிக்ஸி ஜாராலுமே அந்த தண்ணியை விட்டுருவோம். இந்த பக்கம் அரைச்ச பாதாம் முந்திரி விழுது வந்து நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் சாம்பார் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. எப்பயும் போல் நல்லெண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் வெந்தயம் தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். குடமிளகா கட் பண்ணி போட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணியும் விட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு சாம்பார் பொடியும் போட்டு நல்லா கொதிச்சிருக்கு. பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ வேக வச்ச துவரம் பருப்பை சேர்த்துடலாம். பாதாம் விழுது வந்து அரைச்சோமா, பாதாம் முந்திரி பாருங்கள் நல்லா வெந்தெடுத்து இப்போ வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். நல்லா ஆறிதான் இருக்கும். இப்போ அதை சேர்த்துடலாம். நம்ம குங்குமப்பூ பாலில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துங்க. பால் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். பச்சை கற்பூரம் ஒரே ஒரு சிட்டிகை அப்படியே நல்லா பொடிச்சு போட்டுருங்க. ஏலக்காய் பொடி, அது கூடவே சர்க்கரையும் சேர்த்துருவோம். சர்க்கரை நான் வந்து ஒரு குட்டி கப்பில் 1 கப் சேர்க்குறேன். ஸ்வீட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இந்த பக்கம் குடமிளகா சாம்பார் ரெடி ஆகிட்டு அதையும் ஆஃப் பண்ணிடுறேன். சர்க்கரையும் சேர்த்தாச்சு. அப்புறம் கொதி வந்துருக்கு. இப்போ வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா கட் பண்ணி வச்சுருக்கிறத இப்போ சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பாதாம் முந்திரி பாயசம் வந்து ரெடி. ஆஃப் பண்ணிடுறேன். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வரலட்சுமி நோம்பு, அப்புறம் ஆடி வெள்ளி. நம்ம வந்து ஸ்வீட் கொழக்கட்டை படம், தேங்காய் பூர்ண கொழக்கட்டை, அதுக்கப்புறம் வந்து பாதாமும் முந்திரியும் சேர்த்து ஒரு பாயசம், குடமிளகா சாம்பார், கோவக்காய் கறி. இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் சேர்த்து பாயசம் பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சொல்லிக்கிறேன்.